பிரக்யா, த்ரிஷா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடாத. நீ ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ உயிரை பணைய வைக்காத பிரக்யா. இல்ல, உங்களுக்கு எந்த கெடுதலும் வரதுக்கு நான் விட மாட்டேன். என்னால அதை பார்க்க முடியாது. நான் த்ரிஷா எங்க இருக்கான்னு சொல்லாட்டி இவன் உங்களை கொண்டுடுவான். அது நடக்க கூடாது. எனக்கு எதுவும் ஆகாதுமா. நாம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது 2 காதலர்களை எப்படி பிரிக்க முடியும்? நாம அந்த 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் பிரக்யா. பிரக்யா வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது பிரக்யா. இவங்க சும்மா நம்மள மிரட்டுறாங்க. ஒருவேளை இவங்க நிஜமாவே நம்மள சுடுறதா இருந்தா எப்பவோ சுட்டுருப்பாங்க. நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை விட்டு எப்படி என்னால? இந்த இடியட் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? பொண்டாட்டியார் நடிக்க சொன்னா பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டா. இவளை என்ன பண்றது? அடச்சி வாய முடுங்க. உங்க 2 பேரோட இந்த சென்டிமெண்ட் டிராமாவும் போதும். இவ சொல்றதுதான் கரெக்ட். உங்க எல்லாரையும் விட இந்த பொண்ணு தான் புத்திசாலி. டேய் இங்க பாரு, சீக்கிரம் சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னல. நானே தான் போய் அவளை கூட்டின்னு வருவேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நான் அவளை கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் நீ இவங்க எல்லாரையும் விட்டுறணும். யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது. சரி பொண்ணு, அப்ப நானும் யோசிக்கிறேன். இந்த விஷயத்தை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா உன் புருஷனும் உன் தம்பியும் அடி வாங்கிருக்க மாட்டாங்கல்ல. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போய் த்ரிஷாவை கூப்பிட்டு வா. சீக்கிரம் போ. டேய் இவ கூட போயிட்டு வா. நீ என்ன பண்ற? பாவம் த்ரிஷாவும் என் பொண்ணுதானே. நான் சொன்னேன்ல, இவனுக்கு அந்த பொண்ணை என்ன பண்ணுவானுங்களோ. ஏமா நீ பிரபாவையும் த்ரிஷாவையும்? பிரக்யா வேண்டாம். நில்லு பிரக்யா. பாத்தியா, வீட்டுல இருக்கிறவங்களே நம்மள ஏமாத்திடுவாங்க. பாரு, உன்னோட அண்ணி தான் உன்னோட காதலியே உன்கிட்ட இருந்து பிரிக்க போறாங்க. இப்ப என்ன பண்ண போற? குட். ஃபைனலி நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. பொன்னி எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டா. வெரி குட் பொன்னி. சீக்கிரம் அந்த த்ரிஷாவை கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த சங்கர் அந்த த்ரிஷாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் எனக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்கும். சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். பிரக்யா நீங்க தானே? தேங்க் காட். என்ன ப்ளீஸ் வெளியே எடுங்க. வெளியே எல்லாரும் எப்படி இருக்காங்க? அந்த சங்கர் உங்களை எதுவும் பண்ணல? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. அக்கா, அவங்க என்ன தேட வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த கதவை உடைக்க கூட ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் எதுவுமே பேசாம இருந்தேன். அவங்க போயிட்டாங்கல்ல. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனை என்ன? சொல்லுங்கக்கா. என்ன என்ன மன்னிச்சிரு த்ரிஷா. என்ன மன்னிச்சிரு. என்னால யாரையும் காப்பாத்த முடியல த்ரிஷா. அந்த சங்கர் இருக்கான்ல, எல்லாரையும் கைத்துல கட்டி வச்சிருக்கான். நீ மட்டும் கிடைக்கலனா எல்லாரையும் கொன்னுடுவேன்னு பயமுறுத்திட்டு இருக்கான். அப்பதான் நான் உன்னை காப்பாத்துறதா இல்ல இந்த குடும்பத்தை காப்பாத்துறதான்னு யோசிச்சேன். உன்னை காட்டி கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருமா. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்கக்கா? இந்த குடும்பம் இன்னைக்கு என்னாலதான் கஷ்டத்துல இருக்கு. நான் தான் இந்த கஷ்டத்துக்கு காரணம் இல்ல. நான் அந்த சங்கர் கூட போக தயாரா தான் இருக்கேன். அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க. பிரக்யா வேண்டாம்.
வேண்டாம் பிரக்யா, த்ரிஷாவை நீ கூட்டிட்டு வராத. ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் உயிரை ஏன் பணைய வைக்கிற பிரக்யா? இல்லடா அபி, அவங்க பண்றது கரெக்ட் தான். அவங்களை தடுக்க வேணாம். த்ரிஷா இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணதே நான் தான். நான் மட்டும் அவளை கூட்டிட்டு வரலன்னா உங்க யாருக்கும் இன்னைக்கு இந்த ஆபத்து வந்திருக்காது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பிரபா. த்ரிஷா இப்ப நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிடா. நாங்க தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளை ஒத்துக்க வச்சோம். நாங்க சொன்னதுனால தானே அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு சங்கர் கையில அவளை எப்படி ஒப்படைப்பேன்? த்ரிஷா எப்படி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதே மாதிரி இந்த ஃபேமிலி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஃபேமிலியோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட சந்தோஷத்தை இழக்கவும் நான் தயார் தான். ஏய் ஏய் சங்கர், சங்கர்! நான் உன்னை ஏன் அடிச்சேன் தெரியுமா? ஏன்னா என் கையை விட்டுட்டு நீ ஓடனல்ல. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீ என்னைக்குமே என் கையை விட்டுட்டு போக கூடாது. மேடம் எப்படி இருக்கீங்க? ஓடி ஓடி செம்ம டயர்டா இருக்கீங்க போல. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. இதோ இந்த பையன் இருக்கானே கூட ஓடுறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி யோசிக்கணும்ல. இந்த சங்கர் நீ பாதாளத்துல இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிப்பான்னு. மறந்துட்டியா? ஊர்ல அத்தனை பேர் பார்க்கும்போது நீ என் கண்ணத்திலேயே அரைஞ்ச. அதுக்கு நான் உன்னை எப்படி பழிவாங்கினேன்? உன்னோட ஃபுல் ஃபேமிலியும் நான் என்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன். இவனுங்களை கண்ட்ரோல்ல இருக்கிறது பெரிய விஷயமா? சில பேர் சொன்னாலே கேட்பாங்க, சில பேர் அடி வாங்கினாதான் கேட்பாங்க. என்னவோ பெரிய ஹீரோ மாதிரி வந்தானு இவனுங்க. இப்ப எப்படி கட்டி போட வச்சிருக்கேன் பாத்தியா? நான் உன்னை தேடி இங்க வந்ததும் நீ மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு நினைச்சிருக்க. அது நடக்குமா? இந்த சங்கரை நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு இந்த சங்கரோட முழு ரூபத்தை நீ பார்க்க போற. நீ முதல்ல என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்ச, அப்புறம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்க தான் போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. இதே கல்யாண மண்டபத்துல நான் உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்குவேன். அப்பதான் என்னோட கோபம் தீரும். அப்புறம் இவங்க எல்லாம் உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் பார்க்கும் போதே நான் உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்க போறேன். சங்கர் அப்படி இல்ல, எதுவும் பண்ணிடாத. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்து. ஆனா கொன்னுடாதடா. உனக்கு ஏன் கூட பிரச்சனைனா என்ன கொள்ளு. அவளை விட்டுடு ப்ளீஸ். ஏய் சங்கர், சங்கர் நான் சொல்றத கேளு. அவளை எரிச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த மாதிரி வேலைங்களை ஆம்பளைங்க பண்ண மாட்டாங்கடா. ஏ தம்பி, நீ கொஞ்சம் வாய மூட்டுறியா? பாட்டு பாடுறவன் தானே நீ. உன்ன மாதிரி ஆளுங்களை எங்க ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பேண்டுன்னு. எல்லா ஆம்பளைய பத்தி பேசக்கூடாது. வாய மூடிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நீ என்கிட்ட சொல்லாத. அப்புறம் ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குப்பா. உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் எரிக்க போறது த்ரிஷாவை தான். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க. நாளைக்கு பேப்பர்ல பாரு ஹெட்லைன்ஸ் வரும். ராக் ஸ்டார் அபி வீட்டுல பார்ட்டி நடத்தும் போது வீடு எரிஞ்சிருச்சுன்னு. அதுல எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு வரும். நீ தப்பு பண்ற. த்ரிஷா கிடைச்சிட்டா இந்த வீட்ல எல்லாரையும் விட்டுறேன்னு நீ சொன்னல. இப்ப என்ன பண்ற? நான் கிட்ட போய் தான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுவ நீ? ஏ பால அவளை புறா. நீங்க எல்லாருமே த்ரிஷாக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்ப சாக போறீங்க. எதிரிக்கு நண்பன் எனக்கும் எதிரி தான். இந்த சங்கர் என்னைக்குமே அவனோட எதிரிங்களை உயிரோட விட மாட்டான். ஏய் போய் கெரோசின் எடுத்துடா. த்ரிஷாவை விட்டுடுங்க. சங்கர், பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? அந்த மாதிரி பண்ணாதேப்பா. இங்க பாரு, கடவுள் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு.
தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ செத்தாதான் பிரபாவோட மனசுல இருந்து பெர்மனண்டா டெலிட் ஆயிடுவா. அதுக்கப்புறம் என் பிரபாவை நான் சொந்தமாக்கிடுவேன். ஏன் கடவுளே, என் வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு இதுல இருந்து விடுதலையே கிடையாதா? யாராவது இப்படி ஒரு மனுஷனை உயிரோட எரிப்பாங்களா என்ன? நான் தான் சொன்னேன்ல, இந்த முந்தானை உனக்கு கொடுத்து நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப எல்லாமே சரியா போயிடுச்சுல்ல. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. ஆமா, இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த அம்மா சொன்ன வார்த்தையை நீ எப்பவும் மறக்க கூடாது. நீ என்னைக்கும் நல்லா இருப்ப. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி மறைச்சு பாக்குறதுனால எதுவும் ஆக போறதில்ல. ஏன்னா உனக்கு முன்னாடி இப்ப நான் இருக்கேன். உன் கெட்ட பார்வை அவங்க மேல படாம நான் பார்த்துப்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ட்ரை பண்ணன்னு வெயி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. சொன்னதை கேட்டு நடந்துக்க. இப்போ கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இல்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பிரபா ரொம்ப லக்கி. அவனை 2 அண்ணங்க சேர்ந்து ரெடி பண்றோமே. தலப்பாக வேற கட்டியிருக்கோம். டபுள் நாட். டபுள் நாட்னா என்னன்னு தெரியுமா? டபுள் நாட்னா டபுள் ஸ்ட்ராங்னு அர்த்தம். இப்போ நீ கூட கல்யாண கிளப்ல மெம்பர் ஆக போற. இதுதான் ஃபைட் கிளப். எஸ். எங்க நாங்க பொண்ணை ரெடி பண்ணிட்டோம். நான் மாலைய கூட கொண்டு வந்துட்டேன். என் கையால பண்ணேன். ஓய், மாலை ஏற்கனவே ரெடியா தான் இருந்துச்சு. நீ சும்மா எடுத்துட்டு வந்த அவ்வளவுதான். சரி, இப்ப பொண்ணு பையன் கழுத்துல மாலையை போடணும். பாட்டி, பொண்ணு பையன் 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. முதல்ல பொண்ணுக்கு நீங்க மாலையை போடுங்க. என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே தோத்ததே இல்ல. நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் தோக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னைக்கு கைக்கு கிடைச்சது பாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு. இது எல்லாமே அந்த ராக் ஸ்டாரோட பொண்டாட்டி பிரக்யாவால தான் நடந்திருக்கு. அந்த பிரக்யா என்னையே முட்டாளாக்கி இருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். எந்த காயமும் ஆறக்கூடாது. எல்லா காயமும் அப்படியே இருக்கணும், புரியுதா? எனக்கு இந்த காயம் இன்னும் வலியை கொடுக்கணும். அப்பதான் என் கோவம் அடங்காம அப்படியே இருக்கும். எனக்கு அவங்க பண்ண துரோகத்தை நான் மறக்கவே கூடாது. நான் அவங்கள பழி வாங்குற வரைக்கும் கூட ஒரு காயம் கூட ஆறக்கூடாது. எல்லாரையும் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். முக்கியமா அந்த பிரக்யாவ. அவளை கொன்னுட்டதுக்கு அப்புறம் ஊரையே கூப்பிட்டு நான் கொண்டாடுவேன். இது சத்தியம்.
விட இல்ல விட மாட்டேன். அவளை விட்டுடா ஆலியா. எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிற விஷயம் ஆலியா, எனக்கு தெரியணும் தனு. சொல்ல கேளு, வேண்டாம். கொல்லாம விட மாட்டேன். நீ என்னையே தள்ளி விடுறியா? இதெல்லாம் உன்னோடய வச்சுக்க, புரிஞ்சுதா? இன்னொரு தபா என் மேல கைய வச்ச கைய அப்படியே வெட்டி போட்டுருவேன், புரிஞ்சுதா? நான் பிறகியாவோ அம்மாவோ கிடையாது சும்மா இருக்கிறதுக்கு. நீ கைய வாங்கினா நானும் கைய வாங்குவேன், புரிஞ்சுதா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பொண்ணி. நீ ஏன் கைய தொட்டினா உன் பசங்களோட கழுத்தை நான் தொட்டுடுவேன். அதுங்க ரெண்டையும் கொல்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால மரியாதையா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்க, புரிஞ்சுதா? நீ என் பிள்ளைங்க மேல கைய வச்ச உங்க எல்லாரையும் நான் உயிரோட எரிச்சிருவேன், புரிஞ்சுதா? நான் பாக்குறேன், சாம்பிள் காட்டுவா. செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா? இவதான் ஆரம்பிச்சா. இவ மிரட்டதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதா? ஆமா, நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு பேசாம இருக்கு. தைரியம் இருந்தா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல பாக்கலாம். நீ வாய மூடு. இத பாரு பொன்னி, தேவையில்லாம எதையும் பேசாத. அந்த சங்கர் த்ரிஷாவுக்காக தான் இங்க வந்திருந்தான். அவ மட்டும் கிடைச்சிருந்தா அவளை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு அவன் போயிருப்பான். நம்ம எல்லாரையும் கொண்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளவு பெரிய ரிஸ்க் அவன் எடுக்க மாட்டான். எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டேன்னு பெருசா பெருமை பேசிக்கிட்டு இருக்கல, அது எதுவுமே உண்மை இல்ல. சரிமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த சங்கர் த்ரிஷாவை கண்ணாலம் பண்ணிக்கிட்டு உங்க எல்லாரையும் விட்டுருவா, சரியா? ஆனா நான் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தேன்னா பிறகியா த்ரிஷாவை சங்கர் மாதிரி ஒருத்தனுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சானா உன் குடும்பம் என்ன பிறகியாவா ஏத்துப்பாங்களா? வீட்ல எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடும் நான் பிறகியா இல்ல அவள மாதிரி இருக்கிற இன்னொருத்தின்னு. இந்த வீட்டுக்கு அவ இடத்த புடிக்க வந்திருக்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல உள்ளவங்க என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லு? சரி, என்ன பத்தி விட்டு தள்ளு. உங்களை என்ன பண்ணுவாங்க? பிறகியா இடத்துக்கு பிறகியா மாதிரி இருக்கிற என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? நான் இதெல்லாம் பண்ணி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன், புரிஞ்சுதா? உங்க நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என்னடி பிறகியா என்ன பண்ணுவாளோ அதைத்தான் பண்ணிக்கிறேன். யாருக்குமே கெடுதல் நடக்காம பாத்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? த்ரிஷா, உன்னோட அக்கா வந்துட்டா. ஏய், ஆசீர்வாதம் பண்ணு. நான் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்னா, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருசா சொன்ன. அதான் நான் அம்மா மாதிரி நான் தான் முடிச்சு போடுவேன்னு. அம்மா மாதிரி ஆசீர்வாதம் கூட பண்ணு. ஆமாமா, கல்யாணம் நீ தானே பண்ணி வச்ச. அப்ப ஆசீர்வாதம் பண்ற உரிமையும் உனக்கு தான் இருக்கு. வாங்கப்பா. போதும். நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அப்படி பண்ணக்கூடாது. குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அக்காவை ஏன் அப்படி ஆசீர்வாதம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முதல்ல த்ரிஷாவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்கல, பிரக்யாவுக்கும் அபிக்கும் தான் நடந்துச்சு. அதனால பேர பசங்களை குடுக்கற உரிமை அபிக்கும் பிரக்யாவுக்கும் தானே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. முதல்ல இவங்க நமக்கு ஒரு பேர குழந்தைய கொடுக்கணும். இவங்க சீக்கிரமா இந்த நல்ல விஷயத்த சொல்லணும். 2 தடவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதனால சீக்கிரமா எங்க கையில பேர குழந்தைய கொடுத்துருங்க. அப்புறம் கிராணி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அபியோட ஃபாரஸ்ட் கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லையே. கல்யாணத்தை பார்க்கலனா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர? இப்போ உங்க எல்லாரையும் அங்க கூப்பிட்டு ஃபாரஸ்ட் டீ பார்ட்டி வைக்க சொல்றியா? நீங்க எல்லாரும் என் சைடுல இருந்து வர மாதிரி, அப்புறம் அந்த ரவுடிங்களை பொண்ணு வீட்டு ஆளுங்களா மாத்தி புல்லட்ஸால உங்களை வெல்கம் பண்ண சொல்லவா? என்ன சொல்ற நீ? சரி, ஓகே. அப்ப கூப்பிட முடியல, இப்ப கூப்பிடு. ஆக்சுவலி நீ கூப்பிடணும்னு அவசியமே இல்ல, எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீ இப்ப என்ன சொல்ல வர? ஐயோ பாட்டி, இதான் சரியான நேரம். ஏன்னா எந்த மண்டபத்துல தம்பிக்கு கல்யாணம் நடந்துச்சோ அதே மண்டபத்துல அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன? இவங்க 2 பேரோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. சோ இவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஆமா, கரெக்ட் தான். பிரபா சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது. மணமேடையும் ரெடியா இருக்கு, கையில குங்குமமும் ரெடியா இருக்கு. சரி, அப்படின்னா இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த நாளை எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இது என்னடா பிரச்சனை? இந்த கணால மட்டும் ஆச்சுன்னா நான் உண்மையான பிறகியாவ மாறிடுவனே. இதுக்கு நீ என்ன சொல்ற அபி? ஐம் ரெடி. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்போது பண்ற சத்தியம் எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் மை மைண்ட். இவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளு. Do you remember?
ஆ இவளுக்கு எல்லா சத்தியமும் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சத்தியத்தோட முக்கியத்துவமும் நல்லா தெரியும். அதானே நம்ம பிரக்யா என்ன சும்மாவா என்ன? மறுபடியும் எல்லா சத்தியமும் பண்ணுவா, சாகர வரைக்கும் அதை காப்பாத்தவும் செய்வா. கரெக்ட் தான். பிரக்யாவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுவும் இல்லாம எங்க கல்யாண மண்டபத்துல எத்தனை கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் எப்படி பண்ணணும், சடங்கு எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியும். அதையும் தான் பாத்துடலாம். நம்ம பிரக்யாக்கு குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட மெமரி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பாப்போம்.